வடமாங்கிற பிரதேசத்தில் நல்ல கல்வி வளர்ச்சியை கொண்டு வரணும். இப்போ வாய்ப்பு வரும், நல்ல வளம்பர். இப்போ கட்டமாக தானே வளருது. ஒடுத்தவனை எல்லாம் செய்யலை. நம்ம 30 வருஷம் இடைவெளி தடாரண்டு உடனே எல்லா வித்தையும் செய்யலாது. ஆனால் முன்னுக்கு வந்து கொண்டிருக்கும். இது எல்லாத்தையும் விளங்கி செயற்படணும் தான் இந்த அன்பான ஒன்று. அப்போ சும்மா இந்த தேவையில்லாத அரசியல்கள் எல்லாம் போகாமல் அடுத்த தரங்களில் வட்டிவான ஆளுங்கட்சியில் நல்ல ஆக்களை உருவாக்குறதுக்கு திட்டமிடும். திட்டமிட்டால் மேலே உங்களுக்கு வளம் தானே தேவை. விளக்கமானதான் நமக்கு கொண்டு வரும். தனித்துவத்தை நாம கொண்டு வந்து இதாக அதுக்காக வடவாதி மக்களை பிள்ளைன்னு சொல்லல. அந்த மக்களுக்கு நாம் கூட செய்து கொடுத்தீங்க. இப்போ குடியேற்றங்கள் அது எழுதுகள் உங்கள் குடியேற்றம்லாம் செய்து தான் கொடுக்கும். அது ஒரு பிரச்சனை. ஒரு மட்டக்களப்பான் தமிழ் தேசிய கூட்டமைப்பு தலைவனாக வந்தான்டா அன்றைக்கு நாங்கள் எல்லாம் விட்டு போவோம். இல்லாது சரித்திரத்தில் நடக்காது. உலகாது முதல் ராஜார் தலைவராக வர கட்டம் வர உலராய எதிரத்தில் வந்து ஒரு வாட்டு பிரச்சனை உங்களுக்கு தெரியும். பழைய வரலாறு ஒரு நாள் விட மாட்டான். ஆகவே நாங்கள் அதுகளுக்கு போகாமல் நமக்கண்டு நல்ல ஒரு நிலையை கொண்டு வருவோம். நம்ம நல்லபடியாக சேர்ந்து வாழ்ந்து வடிவா பலமாக வந்து நல்ல பலத்தை கொண்டு வந்து எங்களோட குழந்தைகளை வாழ வைக்கும். அதான் உங்கள்ட்ட அன்பாக கற்றுக்கொள்ள முடியும். அப்போ இப்போ வந்து இவ்வளோ மாற்றம், இவ்வளோ சந்தோஷமாக இருக்கீங்க. இப்போ நீங்கள் யோசிக்கணும், இதுக்கு யாரு காரணம்? என்னென்னு உருவாகுது, என்னென்னு உருவாகிறது, யாரு காரணம் எல்லாம் சிந்திச்சு பாருங்க. இங்கே ஒரு இதுக்கு வந்து உரிமை கூட இல்லை. நம்மளை தொழில் யார் வந்தாலும் ஒரு ஆள் கூட கிட்டையும் வட்டி பார்க்கல. அப்போ அதை நீங்கள் கவனத்தில் எடுத்து எல்லா மக்களும் சேர்ந்து செயற்படுங்கன்னு தான் இந்த அன்பான வேண்டுகோளும் ஆலோசனையும். ஏன்னா கிராம தலைவர்கள் இருக்கீங்க, எல்லாம் இருக்கிறீங்க. நல்ல வடிவாக தேர்தல் காலங்களில் முடிவெடுத்து வடிவாக செயற்பட்டால் பலம் தேடி தேடி வரும். இன்னும் நிறைய வேலை கிடக்கு நமக்கு. இப்போ கரவட்டி பாலம் போடணும், அங்கால இது பண்ணணும். அப்போ கரவட்டியில் இருக்க மக்கள் ஆதரவை காட்டினா தான் நாம் கொண்டு காட்டலாம். இவ்வளவு மக்கள் இருக்கிறோம், இவ்வளவு பேர் போன முறை எலெக்ஷன்ல கோட் போட்டிருக்கோம். இந்த பாலத்தை கட்டினா என்ன? இப்ப கணக்கெடுத்து அத்துன 5 ஓட்டும் இல்லை அரசாங்கத்துக்கு மிக்க முழு கட்சி. என்ன ஒரு மலைக்கு போய் கத்தி சொன்ன நான் இதை முட்டாளே முட்டுறாங்களா செய்யுங்களா அப்படின்னு நான் சொல்ற மாதிரி கேட்டு பாரு. உட பிடிச்சுட்டு காய்ச்சிட்டு வந்து நாம மாட்ட இல்லை மின்சாரம் எடுத்து கொடுத்தீங்க. இந்த முறையில தான் பாரு. உங்களோட ஊர் தானே முக்கியம். சும்மா 2 பேரை கதிரையில் வடிவுக்கு இருத்துறதுக்கு என்னது நீங்க வாக்களிக்க? இப்ப என்ன பிரயோஜனம் வந்து உங்களுக்கு? படியா நீங்க யோசிங்க. நான் சொல்றேன் உங்களோட ஊருக்கு என்ன பிரயோஜனம் அதைத்தான் நீங்க பார்க்கணும். அப்போ நீங்க அனுப்புறாலும் உங்களுக்கு பிரயோஜனம் இருக்கணும். நல்லா படிவா சின்ன செயற்பட்டீங்கன்னா நல்லா இருக்கு. அப்ப இதெல்லாம் செய்யாதான் நாம கதைக்கலாம். போய் அடி ஆளுமையா கேட்கலாம். செய்தாங்க ஏதாவது செய்தாங்க படிவான். இதெல்லாம் கூட சிறந்த முறையில் நீங்க அடுத்த வரும் பயன்படுத்தி ஒரு பல தருவீர்களா இருந்தா நல்ல மாற்றத்தை உங்களுக்கு நான் ஏற்படுத்தி தருவேன்.